ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நியூ இயர் நல்லா சூப்பரா ஸ்டார்ட் ஆச்சா? என்னோட நியூ இயர் மோட்டிவேஷன் வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு வீடியோல என்ன நம்ம பார்க்க போறோம்னா, நம்ம சேனல்ல நிறைய சப்ஸ்கிரைபர் ஸ்டோரிஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. நடுவில் என்னால அடிக்கடி போட முடியல, பட் திரும்பவும் ஒரு சப்ஸ்கிரைபர் வெயிட் லாஸ் ஸ்டோரியோட தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோங்க. என்னோட தெரிஞ்ச சப்ஸ்கிரைபர் தான், என்னோட சர்க்கிள்ல தான் அவங்க இருக்காங்க. ரொம்ப வருஷமா எனக்கு அவங்கள தெரியும். அவங்க கொஞ்ச நாள் முன்னாடி நான் போட்டோ ஷேர் பண்ணியிருந்தாங்க வாட்ஸ்அப்ல. இந்தியால இருக்காங்க அவங்க. ஷேர் பண்ணியிருந்தப்போ என்ன இவ்வளவு மெலிஞ்சிட்டீங்க, என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அப்ப அவங்க வந்து அவங்களோட வெயிட் லாஸ் ஸ்டோரியை நான் ஷேர் பண்ண சொல்லி கேட்டிருந்தேன். அதோட ஸ்டோரியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க. ரொம்ப சிம்பிளான டயட் தான். ஜிம்முக்கு போல, பட்னி இருக்குல்ல, பயங்கரமா எக்ஸசைஸ் பண்ணல, ஆனா எடை குறைச்சு முக்கியமா தொப்பையும் குறைச்சிருக்காங்க. அந்த ஸ்டோரியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். சோ இவங்கள பத்தி முதல்ல ஒரு குயிக் இன்ட்ரோடக்ஷன் சொல்லிடலாம். இவங்க ரொம்ப வருஷமா ஹோம் மேக்கரா இருந்தவங்க. அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா ஜாப் ஜாயின் பண்ணாங்க. அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. 2வது குழந்தை பிறந்தப்ப அவங்களோட வெயிட் வந்து 76 இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தொப்பையும் பெருசாயிருக்கு. ஏன்னா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நமக்கு செகண்ட் டெலிவரி, சி செக்ஷன் அப்படிலாம் ஆச்சுன்னா அந்த வயிறு அப்படியே நின்று போயிடும். அது குறையறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ இவங்களுக்கும் அதே ப்ராப்ளம் தான் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. குழந்தை பிறந்து 6 மாசம் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா அவங்களுக்கு அந்த தொப்பை அப்படியே நின்றுடுச்சு. எப்படா அதை குறைக்கலாம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் ட்ரை பண்ணிருக்காங்க. டயட், விகரஸ் டயட் ட்ரை பண்ணிருக்காங்க, யோகா ட்ரை பண்ணிருக்காங்க, எக்ஸசைஸ் ட்ரை பண்ணிருக்காங்க. எதுலயுமே தொப்பை குறையவே இல்லை. வெயிட் மட்டும் ஒரு 1-2 கிலோ குறைஞ்சிருக்கு. பட் தொப்பை அப்படியே நின்று போச்சு. என்னடா பண்றது, சரி இவ்வளவுதான் போல, நம்ம எதுவும் பண்ண முடியாது இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் குழந்தைக்கு ஒரு 3 வயசு ஆயிருக்கு. 3 வயசு ஆகும்போது அவங்க என்ன யோசிச்சிருக்காங்க, நம்ம வந்து இப்ப நமக்கு யூஸ்வலா குழந்தைங்க சின்ன குழந்தையா இருக்கிறப்ப நமக்கு டைமே இருக்காதுல்ல. நமக்கு 3 வயசு ஆகும்போது நமக்கு கொஞ்சம் ஒரு மூச்சு விடுறதுக்கு ஒரு டைம் கிடைக்கும். அப்ப அவங்க ஏதாவது நமக்குன்னு ஏதாச்சும் செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. வீட்ல இருந்தே மாண்டசரி ட்ரைனிங் கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப படிக்கும்போது அதுல நிறைய ப்ராஜெக்ட் செய்யறது, ஆக்டிவிட்டி செய்யறதுன்னு பயங்கர பிஸியா இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் 6 மாசம் அவங்களுக்கு வேற எதுக்குமே டைம் இல்ல. சமைப்பாங்க, வீட்டு வேலை பார்ப்பாங்க, அந்த கோர்ஸ் படிப்பாங்க. இப்படியே இருக்க ஆரம்பிச்சு என்ன ஆயிருக்கு, அவங்களோட வெயிட்ல கொஞ்சம் கொஞ்சமா அவங்க குறைய ஆரம்பிச்சிருக்கு. என்னடா டிஃபரன்ஸ் தெரியுது, நம்ம பெருசா டயட் இல்லையே, நம்ம 3 வருஷமா என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்த்தோம், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலன்னு விட்டுட்டோம். இப்ப நம்ம எதுவுமே ட்ரை பண்ண மாட்டேங்கிறோம், ஆனா நமக்கு ஏன் எடை குறையுது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த 6 மாசம் கோர்ஸ் முடிச்சு பக்கத்துல இருக்கிற ஸ்கூல்ல டீச்சராகவும் ஜாயின் பண்ணிட்டாங்க. டீச்சரா ஜாயின் பண்ண உடனே டீச்சரா இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரியும், வேலை பின்னி எடுத்துருவாங்க ஸ்கூல்ல. சோ அதுவும் இவங்க குட்டி குழந்தைங்களுக்கு டீச்சரா இருக்கிறதால நிறைய ஆக்டிவிட்டிஸ், அந்த குழந்தைங்களோட ஆடுறது, பாடுறது, டான்ஸ் ஆடுறது, இப்படி ஏகப்பட்டது பண்ணதால வீட்ல இருந்து கிளம்புவாங்க, ஸ்கூல் போவாங்க, பாப்பாங்க, திரும்ப வீட்டுக்கு குழந்தைங்களை பார்ப்பாங்க. இப்படியே பம்பரமா அவங்க சுறுசுறுப்பா சுத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த 6 மாச கேப்ல, ஸ்கூல் போய் 6 மாச கேப்ல அவங்களோட எடை 6 கிலோ குறைஞ்சிருக்குங்க. அவங்களுக்கு இது அவங்க வெயிட் போட்டு கூட பார்க்கல. திடீர்னு போட்டோஸ் பார்க்க ஆரம்பிச்சு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்ச அப்புறம் தான் அவங்களே வெயிட் போட்டு பார்த்துட்டு பயங்கர சர்ப்ரைஸ் ஆயிட்டு இருக்காங்க. அவங்க என்ன ஃபாலோ பண்ணாங்க, எப்படி அவங்களோட எடை குறைஞ்சது அப்படின்றத இப்ப அவங்களே உங்ககிட்ட சொல்லுவாங்க. நான் அந்த ஆடியோவை உங்களுக்கு பிளே பண்றேன், நீங்க லிசன் பண்ணுங்க. ரொம்ப சின்ன ஆடியோ தான், பட் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். கண்டிப்பா அதை பாஸ் பண்ணாம ஓட்டாம லிசன் பண்ணி பாருங்க. ஸோ இதுக்கு மெயினா எனக்கு சொல்யூஷனா இருந்தது, என்னோட தொப்பை குறைஞ்சதுக்கு, என்னோட வெயிட்டு முழுசா குறைஞ்சதுக்குன்னு நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன்னா, ஒன்று ரொம்பவே ஆக்டிவா இருக்கணும். ஒரு இடத்துல 20 மினிட்ஸ் மேல உட்காரக்கூடாது. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டே இருக்கணும். அதாவது டான்சிங். இப்போ நான் ஸ்கூல்ல பசங்களுக்கு டான்ஸ் கற்றுக் கொடுப்பேன். ஸோ ஏதாவது இப்போ ரன்னிங் ரேஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா பசங்க கூடயே ஓடுவேன். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, என்னோட வீட்டு வேலைகள் எல்லாம் நானே செஞ்சேன். மெயினாக அந்த வீட்டு பெருக்கி துடைக்கிறது. ஸோ இந்த வேலையெல்லாம் நம்மளே செஞ்சோம்னா ஈஸியாக நம்ம வெயிட் குறைச்சிடலாம். இதுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் வாக்கிங் போகணும் அப்படின்லாம் நம்மளுக்கு கிடையவே கிடையாது. நம்மளோட வேலைகளை நாமளே செஞ்சுக்கிட்டாலே நம்மளுக்கு வெயிட் லாஸ் நம்மளுக்கே தெரியாமல் அது நடக்கும். ஸோ மற்றவங்கள நம்பி நான் எனக்காக இந்த வேலை செய்யேன் ப்ளீஸ் அப்படின்ட்டு ஒரே இடத்துலயே உட்காந்துட்டு நம்ம சில விஷயம்லாம் சொல்கிறோம்ல, சில பேர் சொல்லுவாங்க. ஸோ அதை நான் என்றைக்குமே செஞ்சதே இல்லை. எனக்கு இப்போ நான் யோசிச்சேன்னா அதான் எனக்கு தோணுது. ஏன்னா நான் யாரையுமே என்னோட வேலையை நான் செய்யவே விட மாட்டேன். என்னோட வேலையை நானே தான் செய்வேன். யாரையுமே நான் டிபெண்ட் பண்ணி இருந்ததே இல்லை. ஸோ இந்த காரணங்கள்னால தான் என்னோட வெயிட் லாஸ் ஆச்சுன்னு நான் நம்புகிறேன்.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட ஆடியோ கேட்டீங்களா? கண்டிப்பா உங்களுக்கும் நிறைய ஐடியாஸ் கிடைச்சிருக்கும். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு வேலைகளை நம்ம செஞ்சுட்டு ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காராம சுறுசுறுப்பா இருந்து தேவையில்லாத ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு, அதாவது சும்மா அந்த சிப்ஸ், பிஸ்கெட்டு, முறுக்கு, அந்த பீஸா, வெளியில வாங்கி சாப்பிட்ற ஃபுட் எல்லாம் இல்லாம வீட்டுல செஞ்சு சாப்பிட்ற ஃபுட்டோட அளவா நம்ம சாப்பிட்டுக்கிட்டு நல்லா சுறுசுறுப்பா இருந்தாவே நம்ம எல்லாருக்குமே எடை ஈஸியா குறையும் ஃப்ரெண்ட்ஸ். இது நானும் பர்சனல் நிறைய ஃபீல் பண்ணிருக்கேன். நான் இப்ப ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றேன், எனக்கு அப்படியே லைட்டா எடை கூடுறது தெரிஞ்சது. பட் நான் இந்த வீடியோஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறப்ப சுத்திக்கிட்டே இருப்பேன், வீடியோ போடுவேன், ஏதாச்சும் குழந்தை பின்னாடி ஓடிக்கிட்டே இருப்பேன். ஒரு இடத்துல உட்காராம இருந்ததால என்னோட எடை நல்லா குறைஞ்சது. இப்ப நம்ம ஒரே இடத்துல உட்காந்து நம்ம எல்லாரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்கோம், ரிமோட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல காலையில சமைச்சாலும் அடுத்து ஒரு 4 மணி நேரம் நெட்ஃபிளிக்ஸ்ல ஏதோ ஒரு வெப் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் பண்றதாலதான் நம்மளோட எடை கிடுகிடுன்னு ஏறிக்கிட்டே இருக்கு. தொப்பை முக்கியமா நமக்கு போடுறதே அதனாலதான். சோ முடிஞ்ச வரைக்கும் ஆக்டிவா இருங்க. வீட்டுல உங்களோட வேலைகளை நீங்களே செய்யுங்க. நான் வேலைக்கெல்லாம் போலப்பா, நான் எப்படி ஆக்டிவா இருக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, வீட்டுல சமையல்ஸ் முடிச்சுட்டு வீட்டை ஆர்கனைஸ் பண்ணுங்க, ஏதாச்சும் புது விஷயம் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற கோயில்ல போய் அந்த குரூப்ல ஜாயின் பண்ணி அவங்களோட சேர்ந்து ஏதாச்சும் செய்யுங்க. ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா வீட்டுல பண்ணிக்கிட்டே இருங்க. அப்ப அந்த போர்டம் நமக்கு இருக்காது. போர் அடிச்சாதான் நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிடலாமா, அது பண்ணலாமா, இது ஆர்டர் பண்ணி சாப்பிடலாமா, இதெல்லாம் தோணும். சோ உங்களை போர் அடிக்காம பாத்துக்கோங்க. சுறுசுறுப்பா உங்க மனசை வச்சுக்கோங்க. உடம்பும் அதுக்கேற்ற மாதிரி வேகமா ஓட ஆரம்பிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு மோட்டிவேஷனா இருந்திருக்கும். மோட்டிவேஷனா இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து அதே மாதிரி வீடியோஸ் நான் போடுறேன். நீங்க இத மாதிரி எடை குறைச்சிருந்தீங்கன்னா அதோட ஸ்டோரியை எனக்கு ஷேர் பண்ணணும்னா நான் கீழே காமிக்கிற ஜிமெயில் ஐடிக்கு, என்னோட இமெயில் ஐடிக்கு அனுப்புங்க. நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் ஷேர் பண்றேன். அதுல நீங்க வாய்ஸ் மெசேஜ் போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.